ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்த்துடலாமா? இப்போ இந்த வயர் வந்து தீந்துருச்சு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறதும் சொல்லி கொடுத்துட்றேன். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேங்கிறதும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த நாட்டை வந்து போட்டு முடிக்கிறோம் பார்த்தீங்களா? போட்டு முடிச்சுட்டு இப்படி கொண்டு வர்ற இடத்துல இப்படியே நீங்கள் வந்து உள்ளே இதுக்குள்ளே விட்டு சொருகிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சொருகிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் இதை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த தொடர்ந்து இன்னொரு வயர் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து கீழே இருந்து இந்த வயரை இப்படி கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சதுக்கப்புறம் ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம திரும்பி இன்னொரு வாட்டி சுற்றலாம். இதை வந்து நான் இப்படி மடக்கிடுவேன். மடக்கிட்டு இதை வந்து இன்னொரு வாட்டி ஃபுல் சுற்றிடுங்க. சுற்றிட்டு அப்புறமா ஹாஃப் சுற்றுங்க. ஏன்னா அந்த ரன்னிங் வயர் வந்து மேலே தூக்கிட்டு நிற்கும் பார்த்தீங்களா? அப்படி தூக்கிட்டு நிற்காமல் ஃபோல்ட் ஆயிரும். அதுக்காக இப்போ இன்னொரு பாதி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிருக்கீங்களா? இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நாட்டு கீழே இருந்து அந்த வயர் மேலே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு எப்பவும் போடுற மாதிரி நாட்டை போட்டுருங்க. சென்டரில் விட்டு முன்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு? இந்த பிட்டு வந்து உள்ளேயே வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன செய்யலான்னா அதை அப்படியே உள்ளே விட்டு சொருகி அடுத்தது கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி நிற்கிது. திரும்பியும் நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இதை விட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். இது வந்து சின்ன ட்ரிக்ஸு தான். நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து தொடர்ந்து இப்போ நாட் போட்டுகிட்டே போயிடலாமா? பாருங்கள், சூப்பராக அடுத்து நாட் போட்டுகிட்டே போகலாம். இங்கே வந்தோடனே ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஜாயின் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? எப்படியும்